ஒரு பாட்டு போடுவார், அக்கம் பக்கம் பாருடா ஏன் தங்கராசா அப்படி குதிச்சு அந்தாண்ட போய் நின்று மறுபடியும் திரும்பி பார்க்குது பாருங்களேன். சரி பார்த்தேன், இந்த டப்பாங்க நல்லா தானே இருக்குது, அதனால இதை பாதியாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ண எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். டெய்லியுமே நம்ம வீட்டில் இந்த காக்கா கூட்டத்துக்கு பஞ்சமே இருக்கிறது இல்லைங்க. டெய்லியுமே ஒரு கூட்டம் வந்துடும். டெய்லியும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போகிறாங்க பாருங்கள். இன்றைக்கி ஒரு 3 பேர் உட்காந்து கூட்டணியாக பேசிகிட்டு இருக்காங்க. 3 பேர்லாம் இல்லை, நிறைய பேர் வந்துடுவாங்க. இன்றைக்கி நான் 3 பேர்த்த மட்டும் தான் வீடியோ எடுத்திருக்கேன். பக்கத்தில் போனால் ஓடி போயிடுவாங்க, அதுதான் கொஞ்சம் தூரமாக இருந்து எடுத்திருக்கேன். ஓகே, இன்றைக்கி இருக்கிற வேலைகளை பார்க்கலாம். விகாசே, இப்பயாவது பயமா இருக்குதாடா? இல்லையா? அதான் அங்க நிக்கிறான் விகாஸ். அந்த தைரியம் தாண்டா உனக்கு பலமே. இன்னைக்கு வந்து விகாஸ் தம்பிக்கு பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுத போறான். உங்க சார்பா நான் அவனுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். விகாஸ், ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதிட்டு வா, சரியா? என்ன அந்த கமல் சார் ஒரு பாட்டு போடுவார், அக்கம் பக்கம் பாருடா ஏன் தங்கராசா அப்படிங்கிற மாதிரி நீ இந்த எக்ஸாமுக்கு அக்கம் பக்கம் பார்த்தராத. இப்போ புரியுதா? பார்க்காம ஸ்ட்ரெயிட் பார்வையோட உட்காந்து எழுதிரு. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னாக்கா, வீங்கிற பேரில் ஆரம்பிக்கிறதுனால விகாஸ் வந்து தனி ஒரு ரூமில் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லாமல் தனியாக எழுத போகிறான். கடைசி பேர் அவனுக்கு கடைசியாக, அதனால் அவன் ஒரு பேர் மட்டும் தனியான ஒரு ரூமுக்கு வந்திருக்குது. ஏன்னா உன் கூட வேற பசங்களாம் வருவாங்களாடா? அதான் தெரியலையா? நானும் யோசிச்சுக்கிறேன், ஒரு 4 பேருக்கு எப்படி தனியாக ஒரு ஸ்டாஃப் வருவாங்க, 20 பேராச்சும் இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஸ்கூல் பசங்க வருவாங்கடா, அடுத்த ஸ்கூல் பசங்க அவங்க கூட வருவாங்க. அதனால தெரியாத பசங்க கூட தான் உட்காந்து எழுத போற. அதனால ஜாக்கிரதையாக பார்த்து எழுதிட்டு வா, சூப்பராக எழுதிட்டு வா, எந்த கொஸ்டினும் விட்டுறாத. ஓகே, எல்லாமே அட்டன் பண்ணிட்டு வா. அதான் சத்து மாத்திரை தான். மயிலு அதான் கலர் கலராக இருக்கும், ஜெம்ஸ் நினச்சிச்சா மயிலு? அது எங்க இங்க இருந்தது எப்படி எடுத்துக்கோம்? மயிலு எப்படி எடுத்துக்கோ? ஏன் மயிலு, உனக்கு ஜெம்ஸ் வேணும்னா உங்க ஓனர் அம்மாவை கேட்டினா வாங்கி கொடுக்கலாம். போச்சு, பைப்பை திருவிருப்பான், பின்னாடி இருக்கிற பைப்பை திருவி விட்டுருப்பான். பேஸ்ட்டை பிடிக்கி தண்ணி தெளிச்சிட்டு வரானாவே அவள் வந்து பைப்பை திருவிட்டான்னு அர்த்தம். டெய்லி நைட் ஆனால் தண்ணி திருவி விட்டு ஆட்டம் போட்டுறா, விடியறதுக்குள்ளே பைப்பில் இருக்கிற தண்ணி எல்லாம் போயிடுது. பாவம் வர பார்க்குறாங்க. கூண்டில் நைட்டு திறந்து விடுறதே இவ பண்ணுற சேட்டை தாங்கலை. அவர் வராருன்னு குதிச்சு குதிச்சு ஓடுதுவர். அது விளையாடுதுனாக்கா நாக்க ஒரு சைடு தொங்க போட்டுருக்குங்க, அதான் அவர் அது விளையாடுதுன்னு அர்த்தம். குதிச்சு அந்தாண்ட போய் நின்று மறுபடியும் திரும்பி பார்க்குது பாருங்களேன். போய் அவகிட்ட கொஞ்சத்துக்கு போய் நின்றுக்குச்சு. சரி மயிலு, அண்ணாக்கு பாய் சொல்லிடு, சொல்லிடு, பாய் சொல்லிடு. போது பாரு, தரங்க கதவு என்ன அதில் தானே வச்சு கூட்டு போறா, வாயை திறந்துட்டு வெளியில காட்டிட்டு போவாள்ல. ரொம்ப ரொம்ப அறிவுடி இந்த நாய்க்கு. மயிலு அந்த பைப்பை திறந்து தண்ணி குடிச்சிட்டு நம்ம வரணும்னு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருக்குறா. இப்போ வருஷம் வந்ததுக்கு அப்புறம் மயிலு கொஞ்சம் நல்லா தேறிக்கிட்டா இல்ல? நீ தான் அழைச்சிருக்கிறியா? யா சாப்பாடு மறக்க மாட்டேன் தம்பி. 500 போட்டு நான் கரெக்டா கொடுத்து விட்டுறேன் தம்பி. ஆல் தி பெஸ்ட். All the best, Vikas.
டேய் நல்லா எழுதிட்டு வாடா. நல்லா எழுதிடுவேன். ஆ. அங்க முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு தான் முக்கியம். அணில் சூப்பராக வந்து அந்த தோரணத்தில் இருக்கிற அந்த நெல்மணிகளை வந்து சாப்பிட்டு போகுதுங்க. என்னடா டெய்லிக்கும் நெல்மணி கொட்டி கொட்டி கிடக்குதுன்னு பார்த்தா அணில் வந்து சாப்பிடுது. பாரு மேலே நிற்கிது, அந்த மேலே திட்டு மேலே நிற்கிது. இனியும் பார்க்குது. அங்கே வச்சு எடுத்துக்கிறேன். நெல்லு ஆ யார் கட்டினதும் நீயே பாக்குது. ஓடிடுச்சு. நீங்கள் போகும். இது கீழே பாருங்களேன் எவ்வளோ நெல்மணி கிடக்குதுன்னு சொல்லிட்டு. நானும் குருவி வந்து சாப்பிடுதோ என்ன சாப்பிடுதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி தான் பார்த்தேன் நான், அதுலேருந்து அந்த மேலே சந்துலேருந்து வந்து சாப்பிட்டு போகுது. மறுபடியும் நல்லா வந்து சாப்பிடும்போது கேட்சப் பண்ணலாம். நம்ம வீட்டில் கார்பெண்டர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த வார்னிஷ் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இந்த டப்பாங்களை கீழே போட்டாங்க. சரி பார்த்தேன், இந்த டப்பாங்க நல்லா தானே இருக்குது, அதனால் இது பாதியாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ண இந்த பாதியில் வந்து நம்ம ஏதாவது செடிங்க விதைங்க போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு பாருங்களேன். சூப்பராக மண் போட்டு வச்சு நான் இதை ஓட்ட போட்டிருக்கேன். இந்த இது கடியில் இது இப்போ இதுக்குள்ள விதை போட்டாலும் நல்லா வந்துடும், செடி வச்சாலும் நல்லா வந்துடும்ல, பதியம் போட்டாலும். அதுதான் இப்போ இன்னைக்கு பண்ணுறேன். மீதி இருக்கிற இதெல்லாம் எடுக்கிறீங்களே, என் நாய்க்கிட்ட இருந்து நீங்கள் காப்பாற்றணும். நான் இங்கே வைக்க மாட்டேனே, வெளியில் கொண்டு வேறு இடத்துல தென்னை மரத்துக்கள் எங்கேயாவது வச்சுக்குவேன். இப்போ இந்த மீதி இருக்கிற இந்த பாதியும் பாருங்க, இங்கே ஓட்ட போட்டிருக்கேன், இந்த சைட்லையும் ஓட்ட போட்டிருக்கேன். இப்போ இந்த சைட்லாம் ஓட்ட போட்டுட்டு இப்போ இதையும் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இதையும் வேஸ்ட் பண்ணாமல் ஆஃப் பண்ணிக்கலாம். என்ன ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனோமோ அங்கே நிறைய டப்பாங்க கிடைக்கும், பிளாஸ்டிக் டப்பாங்க. அங்கெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு வைக்கிறாங்கல்ல எப்படி. அதுக்கப்புறம் இந்த நாங்கள் எண்ணெய் கேன் ஊற்றுறதுக்காக வாங்கிட்டு வந்தோம் இந்த கேனை. இந்த பசங்க அந்த ரூமில் இருக்கிறத வந்து பார்த்துட்டு மூட்டை கட்டி வச்சுருக்கோம். ஒரு பெரிய பண்டில் வந்துருக்கு, 2 பண்டில் கிடக்குது. அந்த பண்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்க வச்சுக்கிற கேனு நினச்சி எடுத்து குடிக்கிறது, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி அந்தான போட்டுறது. எப்படி அப்படி பண்ணிட்டானுங்க. ஒரு 10 கேனுக்கு மேலே பாருங்கள் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. நாங்கள் அப்படி எடுக்கவே மாட்டோம். ஆட்களுக்கு ஒவ்வொரு பாட்டில் கொடுப்போம், அதே 10 நாளைக்கு மேலே வச்சுக்குவாங்க. நம்ம காட்டில் வேலை செய்கிறீங்க இவனுங்க எடுத்து கடையில் வாங்குற பாட்டில் மாதிரி நினச்சிட்டு குடிச்சிட்டு தூக்கி போட்டானுங்க. அப்புறம் பார்த்துட்டு வேஸ்ட்டாக போகுதுன்னு இன்றைக்கி அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் அடுத்த வேலையை சமைக்கிற வேலையை பார்க்கணும். ஏன்னா ஒரு பாட்டில் 10 ரூபா ரேஞ்சுக்கு வருதுங்க. இந்த ஆயில் கேன் வந்து நல்லா மொத்தமாக இருக்கும். எல்லாம் இந்த பசங்க நம்மளை கேட்காமலே வேஸ்ட் பண்ணிட்டானுங்க எடுத்து. அதனால் இன்றைக்கி இருந்த இந்த 2 கேனுங்களையும் இதை எடுத்துட்டு கொஞ்சம் கோவக்காய் கட்டிங்கு, அதுக்கப்புறம் நான் வெளியில் ஒரு பூச்செடி வச்சுருக்கேன், அது ரொம்ப அழகாக இருக்குது. அது இட்லி பூ மாதிரியே இருக்கும். அது எல்லாத்துக்கும் கட்டிங் போட்டு தரலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் இருக்கிற செடிங்களாம் கொஞ்சம் கட்டிங் போட்டு வைக்கிறேன். நான் சேல்ஸுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன செடி கட்டிங் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் நான். ஓகே, ஒரு 5-6 கட்டிங் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த கோவக்காய் கட்டிங்கு இந்த செடியிலேருந்து இப்போ கட் பண்ணேன். இது கொஞ்சம் கட்டிங் போட்டுடலாம். அடுத்து இது கட் பண்ணும்போது கொஞ்சம் நிறையா எடுத்து அதுக்கப்புறம் கட்டிங் போட்டு தரேன். அடுத்து வேறு ஒரு செடி கட் பண்ணுவேன், அதையும் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்ன செடி கட் பண்ணி அது பதியும் போடுறேன் அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து அந்த சேஞ்சிங் ரோஸ் எனக்கு செடி கொடுங்கன்னு கேட்குறீங்க. அது கட்டிங் போட்டு இப்போ தான் ஒரு 4 துளிர் வந்திருக்கு. கொஞ்சம் பெரிய செடியாக ஆகட்டும், செடியாக ஆனதுக்கு அப்புறம் தானே கொடுக்க முடியும். நான் அவசரப்பட்டு கொடுத்தேன்னா அது வந்து வரத்துக்குள்ளே வாடி போயிடும், உங்களால் காப்பாற்ற முடியாது. அதனால தான் கொடுக்கல. சரிங்களா, கொஞ்சம் பெருசாகட்டும். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம சாதம் வடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த சாதத்தில் வந்து கருஞ்சீரகம் போட்டு சமைக்கலாம் அப்படின்ட்டு இந்த கருஞ்சீரகத்தை போட்டு நம்ம சாதம் வடித்து நம்ம சாப்பிட்டோமாக்கா நமக்கு ரொம்ப நல்லது. நான் நிறைய வீடியோக்களை பார்த்துருக்குறேன், அதனால இன்னைக்கு அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னாக்கா, கருஞ்சீரகத்தை இது மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் கொஞ்சமாக கொட்டிக்கணும். ஒரு ஸ்பூன் அளவு கொட்டிட்டு அதை நல்லா ஒரு மூட்டையாட்டம் கட்டிடணும். இப்படி கட்டி இந்த மூட்டையை வந்து நம்ம கொதிக்கிற சாப்பாடு இருக்குது இல்லைங்க, அரிசி இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு விட்டுருணும். இதனுடைய எசன்ஸ் மட்டும்தான் அந்த சாப்பாட்டில் இறங்கணும். இப்படி சாப்பிட்டு வாரத்துக்கு ஒரு 3 ட்ரிப்பு 3 நாளைக்கு இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டோமாக்க நமக்கு கேன்சர் அப்படிங்கிற ஒரு தொந்தரவே வராது. சரிங்களா,
நம்ம ஏன் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. கேன்சருக்கு மட்டும் இல்லை, வேற எந்த ஒரு தொந்தரவுமே நமக்கு வராது. சரிங்களா? அதுக்காக தான் இது மாதிரி. இது வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. நம்ம சாப்பாட்டில் இது போட்டிருக்கோம், இது வாசம் அடிக்குது, அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு மூட்டையை கட்டிட்டோம்னா இப்போ பாருங்கள், சாதம் கொதிச்சிட்டு இருக்குது, அந்த சாதத்தில் போட்டுடலாம். இப்போ இது அப்படியே வெந்து நம்ம வடித்து விட்டுடலாம். அப்படியே வேகட்டும். 2 எசன்ஸ் மட்டும் அதுக்குள்ளே இறங்கிக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை எடுக்க யாரோட தட்டுக்கு அது வருதோ அப்போ அந்த மூட்டையை எடுத்து வச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இது மாதிரி நீங்களுமே ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் வெந்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, டன். கொஞ்சம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த மாதிரி குண்டால சாதம் வடிச்சுக்கோங்க, குக்கர்ல போடாம. கரெக்டாமா? ஆமா, நிறைய பேர் சொல்றாங்க குக்கர் சாதம் கஞ்சோட சாப்பிட்டோமா முட்டி வலி வரதுக்கு காரணம் அதுதான் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னால இருந்து நம்ம இந்த குக்கர் வந்த காலத்துல இருந்தே குக்கர்ல சமைச்சே பழகிட்டோம். ஆனா கிராமத்து சைட்லாம் வந்து இந்த மாதிரி வடிச்சு தான் சாப்பிட்றாங்க. நானே எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வடிச்சு சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாலாம் எங்க வீட்லயே குக்கர் சாதம் தான் வினிஷா. எங்க அம்மா தான் குக்கர்ல தான் வைப்பாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து நான் குக்கர்ல தான் புழங்கிட்டு இருக்கிறேன். எப்படி? ஆனா இப்பதான் வந்து ஆனா ஆக்சுவலா இது ஈஸியா இருக்கும். குக்கர்ல எத்தனை விசில் விடணும்னுங்கிறத யோசிக்கிறத விட மேபி நான் பழகினதுல இருந்து இதுல தானே பாக்குறோம். அதுல இருந்து இதுல தானே பாத்துட்டு இருக்கேன். அதுதான், அதனால மேபி இது அரிசி வேகிறதே வெளியில தெரியுது. வெந்துருச்சுன்னு ஒரு அரிசி எடுத்து பார்த்து நசுக்கி பார்த்துட்டு எடுத்து மீதியெல்லாம் வடிகட்டி அந்த செடி தண்ணி எல்லாத்தையும் செடிக்கு ஊற்றிடுறோம். அதை பார்த்து பழகினதுனால எனக்கு இதுதான் ஈஸியா இருக்கு. விசில் எடுத்து விட்டா அது வெடிச்சிருமோ, அது என்ன ஆகுமோ அப்படின்னு பயத்திலேயே இருப்பேன் நான். குக்கர் கரெக்டா 3 விசில்ல வந்துரும். இப்ப இருக்கிற குக்கர் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோமா, அது ஒரு குக்கர் வாங்கினா ஒரு ஆளோட ஆயுஸ் வரைக்கும் அந்த குக்கர் ஒன்றும் ஆகிறதுல அப்படியே வச்சுக்கிறோம். அந்த கேஸ்கெட் போனா மாத்திக்கிறோம், அந்த வாசர் போனா மாத்திக்கிறோம், மாத்தி அதையும் வச்சுக்கிறோம் அப்படியா. அதனால அது என்ன ஆகுது, ஒன்னா புஷ்ஷுன்னு காய்ச்சி போயிருது, ஒன்னா உள்ள தீஞ்சு போயிருது, ஏதோ ஒன்று ஆயிருது. அதுக்கு சாதம் அடிக்கிறது எவ்வளவு பரவாயில்ல இல்ல? ஆமா, எனக்கு இதுதான் பிடிக்கும். சரி மம்மி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு தாங்க. அவரைக்கொட்டையை மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். ஆனால் வந்து சும்மா தான் வேக வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு எல்லாம் ஒன்றா உரிச்சு போட்டாச்சு, அரிஞ்சு போட்டாச்சு. இதுக்கு மேலே தேங்காயை அரைச்சி ஊற்றி புளி கரைச்சி ஊற்றி குழம்பு வச்சிட வேண்டியதான். ஒரு ஈஸியான குழம்பு தான். நம்ம வினிஷா மேடம் வந்து நான் கற்றுக் கொடுத்தேன் இல்லைங்களா, வெண்ணெய் எடுத்து நெய் உருக்கிறது, அதை இன்னைக்கு வந்து அவள் ட்ரையல் பார்க்குறான். அவளே நானே செஞ்சு நானே பண்ணிக்கிறேன், நீங்கள் பக்கத்துலேயே வராதிங்க அப்படின்ட்டா. ஃபஸ்ட்டு பேட்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. நல்லா தான் வந்திருக்குது, சூப்பர். இந்த தண்ணியை நல்லா 1 மடங்கு தண்ணிக்கு 2 மடங்கு தண்ணி கலந்து நம்ம வந்து செடிகளுக்கு ஊற்றிடலாம். அது 2 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் ஊற்றணுமா இன்னும் ரொம்ப நல்லது செடிங்களுக்கு. சரியா வினிஷா? பார்க்கலாம் எப்படி நெய் அவளே காய்ச்சறா அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துடலாம். நம்ம போட்ட அந்த பொட்டணம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. சாப்பாடு ஒன்றும் அவ்வளோலாம் கலர் சேஞ்செலாம் ஆகலை. ஆனால் ஏதாவது ஸ்மெல்லு வருதா என்னன்னு பார்க்கலாம். எதுவுமே வராதுங்க, ஒன்றுமே வாசம் கீசம் வராது. ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. அதனால் நீங்கள் கட்டாயமாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. குழம்பு சூப்பராக வச்சாச்சு, அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு. ஆனாலும் சைட் டிஷ் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட நான் முட்டை வறுத்து சாப்பிட்டு. அவ்வளோதான், இன்றைக்கி முட்டையும் வறுத்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி என்னோட லஞ்சு. நம்ம வீட்டில் இப்போ வந்து கபோர்டு ஒர்க்கெலாம் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா. இந்த கபோர்டு ஒர்க்கு வந்து நம்ம வீட்டுக்கு கிடையாது, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தறிக்கொட்டாய் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் வைக்க போகிறாங்க. அங்கே வந்து ஹோல்சேலாக நாங்கள் சாரீஸு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த கடைக்கு தான் இந்த கபோர்டு ஒர்க்கு பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கபோர்டு ஒர்க்கை 6 பேர் பாருங்கள் தூக்கிட்டு போகிறாங்க. அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. சும்மா நார்மலான இதில் தான் செஞ்சோம், ஆனால் அதுவே அவ்வளோ வெயிட்டு. இத்தனை பேர் சேர்ந்து தூக்கிட்டு போனாங்க. ஒரு வழியாக அந்த தறிக்கொட்டாயில் இருக்கிற சாரீ கடையோடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி நம்மளுடைய சாரீ கடைக்கு தான் வேலை செய்ய போகிறாங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.